இன்று திருமாவளவன் ஒன்னா சேர்ந்து நிற்கக்கூடிய இந்த தெலுங்கு நாயக்க ஆட்சியினுடைய நீட்சியாக இருக்கக்கூடிய இவர்கள்லாம் யார் அப்படின்னா இந்த யூத தலைமுறைகள். இந்த யூதர்கள் தான் இன்னைக்கு உலகம் பூரா எல்லா நாடுகளையும் பிடித்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. அது உலகத்துக்கே தெரியும். அவங்களோட சேர்ந்துகிட்டு இவர் பறையன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். ஒரு இனம், ஒரு ஆதி இனம் சங்க காலத்திலிருந்தே சிறப்பான ஒரு தகுதி படைத்த ஒரு இனம், பறையர் என்னும் பேரினம். அந்த இனத்தினுடைய பெயரை இந்த ஆதி மனிதன் பறையன், அவன் தான் உலகெல்லாம் பரவி மானிட இனம் இன்னைக்கு இருக்கு. இந்த எல்லா உலக மாந்தர்களுமே இந்த பறையன்ல இருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியான உண்மை. ஆனா அதை முறியடிக்கணும் அப்படிங்கிறது யாருக்கு அவசியம் இருக்கு? இந்த இலுமினாட்டிங்களுக்கு அவசியம் இருக்கு. அவர்கள் தான் இன்றைக்கு பறையன்னா கலகக்காரன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மையான பறையன்னா ஒரு டெஃபினேஷன் நான் கொடுக்கிறது என்னன்னா, 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே வட்டாரத்தில் குடியிருக்கும் மண்ணின் பூர்வ குடிகள், அவங்கதான் பறையர்கள். இந்த வரையறை இந்த உலகம் முழுக்க உள்ள எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இன்றைக்கு யூதர்கள் கையில இந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க, இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல ஒரு 200 வருடங்களுக்குள்ளாக தான் இவங்க எல்லாமே உலகத்தை இவங்க கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு யூதர்கள் கையில தான் இன்னைக்கு இந்த உலகமே இருக்கு. யூதர்னா வெறும் அந்த இஸ்ரேல்ல உள்ள மக்கள் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல்ல இருக்காங்க, ஜெர்மனில கொஞ்சம் இருக்காங்க, ஐரோப்பிய நாடுகள்ல அங்க எல்லா இடங்கள்லயும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலையும் பாதிக்கும் மேலாக யூதர்கள் தான் இருக்காங்க. இந்த அரபு நாடுகள்லையும் யூதர்கள் தான் அவங்க பரவி அந்த அங்க உள்ள பூர்வ குடிகளை முறியடிச்சு அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க.